அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி 20ஆம் தேதி பாமக சார்பில் போராட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வீடு வீடாக சென்று அன்புமணி தரப்பு அழைப்பு விடுத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா. வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் தற்போது வரை குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு 600க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை பிரித்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செயற்குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் என பல்வேறு கூட்டங்களை அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி வரும் நிலையில் இதனால் பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பாமகவில் ராமதாஸ் அணியினர் பூம்புகார் மாநாட்டிற்காக வேலையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் தினந்தோறும் பல்வேறு கூட்டங்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் 10.5% இடஒதுக்கீடை தர மறுக்கும் திமுக அரசை கண்டித்து வருகின்ற 20ஆம் தேதி விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 10.5% ஒதுக்கீடை தர மறுக்கும் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளை அதிக அளவில் கூட்ட பாமக நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஒன்றியத்திற்கு 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை திரட்டவும் முடிவு செய்துள்ளார். மேலும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை கூட்டி தன் பலத்தை காட்ட அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அன்புமணி அணியினர் நேற்று இரவு கூட வீடு வீடாக சென்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், ஒலக்கூர், சாரம், அப்புறம் கிளியனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சென்று இரவு வீடு வீடாக துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வருகின்றனர். தொடர்ச்சியாக ஒதுக்கீடு போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து வருகின்ற நிலையில் இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை கூட்டி தன் பலத்தை காட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலிஃப் அப்துல்லா.